Hello friends, welcome to Elachi சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரிபப்ளிக் டே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிபப்ளிக் டேக்காக நான் வந்து ட்ரை கலர் புலாவ் பண்ணியிருக்கேன். செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதில் தேங்காய் பால் சாதம் மட்டும் நான் ஏற்கனவே பண்ணது தான். அதோடைய அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாலக் ரைஸுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் வச்சுருக்கேன் கரெக்டாக. இதுக்கு வந்து ஒரு 3/4 கட்டு வந்து இந்த பாலக்கீரை, பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும். அதை எடுத்து ஒன்று பிளான்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதை வந்து மிக்சியில் டைரெக்டாகவும் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான். அதனால் நான் 1 டம்ளருக்கு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், இது ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். ஜீரகம், ஜீரகப்பொடி, பட்டாணி, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் நம்ம வந்து இந்த பசலைக்கீரையும் இந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பே லீஃப், ஒரு பச்சை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. பட்டாணி. இப்போ இந்த பாலக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடுங்க. இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த டம்ளரில் அரிசி வச்சேன். 1.5 டம்ளர் நம்ம தண்ணி வைக்கணும். ஏற்கனவே அதில் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதனால் அந்த மிக்சியை இந்த 1 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி இதில் விட்டுறேன். இதோட தேங்காய் பால் விட்டு நீங்கள் பண்ணினீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்கும் போது இதில் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இது ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. கேரட் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இது 3/4 டம்ளர். இதுக்கு வந்து 2 பெரிய கேரட்டு, இஞ்சி பூண்டு விழுது நம்மளுடைய ஆப்ஷன் தான், போட்டுக்கிறதும் போட்டுக்காததும். இதுக்கு வந்து ஒரு பே லீஃப் வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வெங்காயம் 1, ஜீரகம் 1, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பாஸ்மதி அரிசி ஊற வச்சதுனால 1க்கு 1.5 தான் தண்ணி. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பே லீஃப், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு கேரட் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போது 1க்கு 1.5 தண்ணி வச்சுருவோம். நான் இந்த கப்பில் தான் அரிசி வச்சேன். 1.5 தண்ணி வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. 2 விசில் விட்டு ஒரு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு இறக்கிடுங்க. அரிசி போட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம். இது ஏற்கனவே நான் செய்து காண்பித்திருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் வந்து நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மசாலா சாமான் வந்து நம்ம ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அரிசி வச்சுருக்கேன். ஜாதி பத்திரி போட்டுக்கிறது நம்மளுடைய வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சுருக்கேன். 1க்கு 1.5 தேங்காய் பால், இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதான். இப்போ தேங்காய் பால் சாதம் இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்து காண்பிச்சிட்டேன். அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பட்டை, ஒரு ஸ்டார் அரிசி போட்டுக்கோங்க. ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. நான் அரிசி எடுத்த கப்லேயே 1.5 கப் வந்து தேங்காய் பால், தேவையான அளவு உப்பு. கொதி வந்துருச்சு. அரிசி போட்டுடுறேன். மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. ரிபப்ளிக் டேக்கு நீங்களும் இந்த ட்ரை கலர் புலாவை செய்து பாருங்கள். இதை வந்து பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.